என்னுடைய அரசியலுடைய அனுபவங்கள், என்னுடைய முழு பயிற்சி, எந்த அரசு பணிக்கும் செல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியில் பணியாற்றினேன். கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக கட்சியினுடைய பல்வேறு நிலைமைகளால் என்னால் சரிவர அங்கு செயல்பட முடியவில்லை. ஆனாலும் கட்சியில் தொடர்ந்து மது ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு போன்ற தனிப்பட்ட இயக்கங்களிலே ஆர்வம் காட்டி வந்தேன். ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கிற மாற்றம், இந்த மாற்றம் ஒரு முக்கியமான மாற்றமாக நான் கருதுகிறேன். இந்தியாவிலேயே காசு இல்லாமல், பணம் இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திற்கு செல்ல முடியும். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், மற்றவரையும் வாங்க அனுமதிக்க மாட்டேன் போன்ற கொள்கைகளை முன்வைத்து தமிழ்நாட்டில் இன்றைய முதல்வர், வெற்றி கழகத்தினுடைய தலைவர், மதிப்பிற்குரிய விஜய் அவர்களுடைய அந்த செயல்பாடு எனக்கு ஒரு உடன்பாடாகவும் ஈடுபாடு கொண்டதாகவும் இருக்கிற காரணத்தால் என்னுடைய அரசியலை, என்னுடைய கம்யூனிஸ்ட் அரசியலை, கம்யூனிசம் என்பது ஒரு கட்சி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. ஒரு மனிதன் எப்படி வாடுகிறான் என்பதுதான் கம்யூனிசம். அந்த கம்யூனிச வாழ்க்கை முறையை வெற்றி கழகத்தோடு இணைந்து ஏழை எளிய மக்களுக்கு ஊழலை அகற்றக்கூடிய ஒரு போராட்டத்திலே, மது முற்றும் இல்லாத ஒரு போராட்டத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்நாளை இதற்காக நான் அர்ப்பணிப்பது என்று முடிவு செய்திருக்கிறேன். தொடர்ச்சியா நீங்க பார்ட்டியில இருந்தீங்களா? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தீங்களா? அதாவது நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய நிர்வாக குழுல இருந்தேன். தோழர் நல்லக்கண்ணு அவர்களோடு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அவர் செயலாளராக இருந்தார், நான் துணை செயலாளராக இருந்தேன். ஆனால் என்னுடைய பொறுப்புகள், பல பொறுப்புகளிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் கடந்த காலத்தில். அது ஒரு கட்சியினுடைய உள் விஷயங்களாக கூட இருக்கலாம். நான் அதை இந்த மேடையில் பேச விரும்பல. அரசியல்ல இன்னைக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விடுபட்டு கடந்த 3 ஆண்டுகளாக வெறும் கட்சி உறுப்பினராக மட்டும்தான் இருந்தேன். இப்ப நான் அந்த கட்சி உறுப்பினர் என்ற நிலையிலிருந்து விடுபட்டு இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறேன். அதாவது ஐயா நல்லக்கண்ணை பத்தி நீங்க மேடையில பேசுவீங்க, அவருடைய மீச முடியெல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்க பேசக்கூடிய காணொலி பார்க்கும்போது, அப்படி ஒரு தலைவரோட இணைந்து பயணிச்சு ஒரு கட்சியில இருந்த நீங்க அந்த தலைவருடைய மறைவுக்கு அப்புறம் வேறொரு கட்சிக்கு வருதுன்றத எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது நான் ஒரு கம்யூனிஸ்டாகத்தான் இருந்து செயல்பட போகிறேன். இந்த வெற்றி கழகம் என்னுடைய கொள்கைகள், லட்சியங்கள் கடந்த காலத்தில் இருக்கிறதுக்கு முரண்பட்டதாக தெரியவில்லை. ஊழலை ஒழிக்க வேண்டும், மதுவை அகற்ற வேண்டும், வேறுபாடுகளை அகற்ற வேண்டும் என்கின்ற உயரிய கொள்கைகள் வெற்றி கழகத்துக்கு இருக்கு. அதோடு இணைந்து செயலாற்றுவது அப்படிங்கிற முடிவெடுத்திருக்கிறேன். என்னுடைய பழைய அரசியலுக்கும் இன்னைக்கும் பெரிய முரண்பாடு இல்லை. எந்த ஆதாயத்திற்காகவும் நான் கட்சி மாறல. ஒரு கொள்கை, என்னுடைய கொள்கையை ஒரு பிரிந்த அளவில் தீவிரமாக செய்ய முடியும் என்பதற்காக இந்த இயக்கத்திலே நான் இணைந்திருக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.